ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இது எங்களுடைய குலதெய்வ கோயில் திருவிழா. கேரளாவுல இருக்கு பகவதி அம்மன். வருஷத்துக்கு ஒரு முறை டிசம்பர் மாதத்துல தாங்க எங்க குலதெய்வ கோயில்ல திருவிழா வரும். இன்னைக்கு எங்க குலதெய்வ கோயில்ல பொங்கல் வைக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தீங்கன்னா, அடுப்புல பொங்கல் வைக்க போறேன். அதுவும் எங்க குலதெய்வ கோயில்ல பண்றதுங்கிறப்போ எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கு. அண்டு நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம். சாரிங்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் இந்த வீடியோ மூலமாக நான் நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்பவே நன்றிங்க. பொதுவாகவே குலதெய்வ கோயிலில் பொங்கல் வைக்கிறதுங்கிறது எல்லாத்துக்குமே ரொம்பவே ஸ்பெஷலுங்க. அது பண்ணுறதுனால நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்களும் நம்ம குலதெய்வத்துடைய பரிபூரணமான ஆசீர்வாதமும் நமக்கு எப்போவுமே கிடைக்கும். எங்கள் குலதெய்வ கோயிலில் பொங்கல் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, பச்சரிசி, வெல்லம், தேங்காய் இது 3 இருந்தால் கூட போதும், நம்ம பொங்கல் வச்சிடலாம். நாங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வீட்டில் இருந்தே வாங்கிட்டு போயிட்டோம். வீட்டிலே வாங்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இங்கேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு போனோம். ஒரு சிலர் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நெய், முந்திரி, திராட்சை இதெல்லாம் போட்டுக்கலாம். அது அவங்கவுங்களுடைய விருப்பங்க. இதுதான் எங்களுடைய பகவதி அம்மன். கோயில் முன்னாடி பார்த்தீங்கன்னா எதுக்காக கோலம் போட்டு வச்சுருக்காங்கன்னா, அங்கே தான் இப்போ பொங்கல் வச்சு சாமிக்கு படைக்க போகிறோம். ஸோ அதுக்காக இங்கே எல்லோரும் ரெடி பண்ணி வச்சிட்ருக்காங்க. எல்லாருடைய பொங்கலும் ரெடியானதுக்கு அப்புறம் தாங்க பூஜை ஆரம்பிப்பாங்க. ஃபைனலி நம்மளுடைய பொங்கலும் ரெடி ஆகிடுச்சுங்க. வாழை இலையில் தண்ணி தெளித்து 2 வெல்லம், 2 வாழைப்பழம், ஊதுபத்தி, சூடம், விளக்கு இதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா அவங்க விளக்கேற்றுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய சர்க்கரை பொங்கலை அதில் வைக்கணும். அண்டு கேரளாவில் திருவிழானா செண்டை மேளம் தாங்க ஃபேமஸ். ஸோ கண்டினியூவாக அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அண்டு எல்லா இலையிலையும் இருக்கக்கூடிய வாழைப்பழத்தில் ஒரு வாழைப்பழத்தை தோல் லைட்டாக உரித்து வைக்கணும். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, பூஜைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த உரித்து வச்சுருக்க வாழைப்பழம், வெல்லத்தில் ஒரு வெல்லம், அப்புறம் சர்க்கரை பொங்கல் இது எல்லாத்தையும் எல்லார் இலையிலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துப்பாங்க. அதை சாமிக்கு படைச்சிட்டு கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அதை கொடுப்பாங்க பிரசாதமாக. அண்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு காணிக்கை, அதாவது கோயிலுக்கு தினமும் பார்த்திங்கன்னா நம்மளால் முடிஞ்ச காணிக்கையை எடுத்து வச்சு குலதெய்வ கோயிலில் போய் செலுத்தணும்னா, அது குலதெய்வ கோயிலுடைய திருப்பணிக்காகவும் அங்கே நடக்கக்கூடிய பூஜைகளுக்காகவும் அவங்க பயன்படுத்துவாங்க. அண்டு தினமும் பார்த்திங்கன்னா நம்மளால் முடிஞ்ச காணிக்கையை குலதெய்வத்தை நினச்சி எடுத்து வச்சுக்கிட்டே வந்தோன்னா ஒரு நாள் அது பெரிய காணிக்கையாக சேரும். அது சேர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம குலதெய்வ கோயிலில் போய் அதை செலுத்தலாம்.
மக்களோட மக்களா சேர்ந்து அன்னதானம் சாப்பிட்றப்ப இருக்குது ഭക്ഷണം എങ്ങനെയുണ്ടെന്ന് അന്വേഷിക്കുക. സൂപ്പറാണെന്നാ പറയുന്നത്. കേരളത്തിലെ ഭക്ഷണം നന്നായിട്ടുണ്ട്. അവൻ എപ്പോഴും കൊല്ലം വരാന്നാ പറയുന്നത്. മതിയാ എൻ്റെ കറികളൊക്കെ കഴിഞ്ഞുകൊണ്ട് ഞാൻ എത്ര ക്ലീനായി കഴിക്കുന്നു. നിങ്ങൾക്ക് എങ്ങനെ കഴിക്കാൻ അറിയാം? அண்ட் இந்த தடவை ரொம்பவே பிளெஸ்ஸிங்கான ஒரு விஷயம் நடந்ததுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் குலதெய்வ கோயிலில் இருக்கக்கூடிய உற்சவ அம்மனை எங்கள் வீட்டுக்கார் தான் இந்த தடவை தூக்குனாங்க. நம்ம ஊரில் சாமி தூக்குறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே தாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த தடவை இந்த வருஷம் எங்கள் வீட்டுக்கார் அதை தூக்குனாரு. இத்தனை வருஷம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ராஜு ஏட்டா தான் வந்துட்டு அதை பண்ணுவாங்க. முதல் தடவையாக அது எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப 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 சந்தோஷமாகவும் பிளெஸ்ஸிங்காகவும் இருந்தது. கடவுளுக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக. அண்ட் ஈவினிங் சாமி தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலை நிகழ்ச்சிகள் நடக்கும். இந்த தடவை நம்ம பாப்பா பார்த்தீங்கன்னா இங்கே டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதுவுமே ரொம்ப பிளெஸ்ஸிங்கான விஷயந்தாங்க. இது எல்லாமே எங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப மனநிறைவாக கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடையும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்திலோடையும் கிடச்சது. எங்களுக்கு ரொம்ப 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 மனசுக்கு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாத்துக்காகவும் நான் வேண்டிக்கிறேன். அண்டு இதை வீடியோ பார்த்துட்ருக்க உங்கள் எல்லாருக்காகவும் நான் கண்டிப்பாக வேண்டிக்கிறேன். எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுளை எப்போவுமே நான் பிரார்த்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தொடர்ந்து லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் இந்த வீடியோ மூலமாக நான் ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் அகைன் எல்லாருக்குமே நன்றிங்க. பாப்பா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருமே ரொம்ப விஷ் பண்ணாங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது தொடர்ந்து நடக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் ஒன்ஸ் அகைன் விஷ் யூ எ ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. பாய். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.